ஓகே டீச்சர்ஸ், நம்ம இப்போ அடுத்து வந்து மெட்ரிக் ஸ்பேஸ், இதான் கடைசி டாபிக். மெட்ரிக் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் கட்டாயமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அது ஐதர் டெஃபினேஷனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அது மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கா, அப்படி இல்லைன்னா நான் மெட்ரிக்காக இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இதோட ரேஞ்சு முக்கியமான கொஸ்டின். இதில் நிறைய இப்போ யூஷுவல் மெட்ரிக் இருக்குது, அப்சல்யூட் மெட்ரிக், யூக்ளிடியன் மெட்ரிக், அதே போல் மெட்ரிக் ஆன் ஐசோலேட்டட் ஸ்பேஸ், இது போல் சில பேசிக் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ முதல்ல டெஃபினேஷன் பார்த்துருவோம். மெட்ரிக் ஸ்பேஸுக்கான டெஃபினேஷன்: எ மெட்ரிக் ஸ்பேஸ் a metric space is a non-empty set M is a non-empty set M. A metric space is a non-empty set M of a function. A metric space is a non-empty set M of a function d from M cross M tends to R. A metric space is a non-empty set M. ஒரு non-empty set M அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். அதை இந்த ஃபங்க்ஷன் கூட போயிட்டு நம்ம ரிலேஷன் கொடுக்குறோம். M cross M tends to R satisfies the following property. Satisfies the following property. Satisfying the following property for all x, y, z in M. ஸோ நம்ம எடுக்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் M. அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் XYZங்கிற எலமெண்ட் எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஹோல்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் முதல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். d of x, x ஈக்குவல் டு 0. ஸோ நீங்கள் சேம் வேல்யூ எடுத்து அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 0ன்னு தான் காட்டும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு அதே பிளேஸ்க்கு போகும்போது. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா d of x, y ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் எப்போ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும்போது, இங்கே மேலே இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஸோ டி ஆஃப் எக்ஸ் கம்மா எக்ஸ் ஆர் ஒய் கம்மா ஒய்னு வரும்போது அதோட டிஸ்டன்ஸ் 0 ஆகிடும். ரெண்டும் நாட் ஈக்குவல்னு வரும்போது நீங்கள் எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் எடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 0வோட பெருசாக இருக்கும், கொஞ்சம் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மூணாவது சிமெட்ரிக் ரிலேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கம்மா எக்ஸ். ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் போகிற டிஸ்டன்ஸும் பி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வர டிஸ்டன்ஸும் ஒன்றா தான் இருக்க போகுது. அடுத்து வந்து இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி காட்டியிருப்பாங்க. எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகணும். ஸோ நடுவில் ஜெட்னு ஒரு பாயிண்ட் வச்சுன்னா எக்ஸ்லேருந்து ஜெட்டுக்கு போயிட்டு ப்ளஸ் ஒய் டு ஜெட் டு ஒய் அந்த டிஸ்டன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதான் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. d of x, y is less than or equal to d of x, z plus d of z, y அப்படின்னு வந்திருக்கும். இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படின்னா நம்ம மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். we denote a metric space, then we denote a metric space, M, D அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எம்ங்கிறது ஒரு நான் எம்டி செட், டிங்கிறது அதில் நம்ம அசஸ் பண்ண ஃபங்க்ஷன். ஸோ M, D மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்ஸ் மோர் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக எடுத்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு காட்டணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. இல்லை சிமெட்ரிக் ரிலேஷனை இது ஹோல்டு பண்ணிக்கும். அதே போல் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் செஞ்சதுன்னா நம்ம அதை மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் மெட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அல்லது சில ரிசல்ட் ரிமார்க் ஏதோ ஒரு பேரில் நீங்கள் போட்டுக்காங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ நம்பர் 1 டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அடுத்த டெஃபினேஷனுக்கு வருவோம். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு டிஆர்பிகளில் கேள்வி கேட்டிருப்பாங்க. டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இதுவும் முக்கியமான ஒன்று தான். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ், இதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். ஒரு டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு அந்த கீவேர்டு மட்டும் எழுதிக்கலாம். டி, அதாவது அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், டி ஃப்ரம் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டி ஆர் கிராஸ் ஆர்
டென்ஸ் டு இப்படி போகணும். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸோட ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரேஞ்ச் எங்கே ஆரம்பிக்குன்னா 0ல் ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரை டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கான ரேஞ்ச் ஹோல்ட் ஆகணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஈக்குவல் டு அதே டி ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 1ன்னு வரணும். எப்போ இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். ஸோ இப்படி வர்றத டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம எடுக்கிறது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அப்படியே நமக்கு டிஆர்பியில் கேட்பாங்க. டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அல்லது இதுலேயே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கேட்கும்போது க்ளோஸ்டு ப்ராக்கெட்ல இந்த பக்கம் 0 டு ஓப்பன் ப்ராக்கெட் இன்ஃபினிட்டி வரைக்கும் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கான ரேஞ்ச் இருக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னா இது கிளியராக ஞாபகம் வச்சுக்காங்க. ரெண்டும் ஈக்குவல்ட்டாக வரும்போது 0, நாட் ஈக்குவல்ட்டாக வரும்போது 1. அதர்வைஸ் இங்கே 5, 6, 7 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதுவும் மெட்ரிக் ஸ்பேஸ் தான். பட் 0, 1ன்னு வருது டிஸ்கிரீட் மெட்ரிக்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல 4 வருது, 5 வருது, 6 வருதுனாலும் இட் இஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் தான். 0, 1ன்னு வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அண்ட் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ ரேஞ்ச் ஆஃப் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இந்த பாயிண்ட்டும் நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அடுத்து பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ். அடுத்த ரிசல்ட்டை பார்ப்போம். சப்போஸ் இது நீங்கள் 1 டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு எடுத்துக்காங்க. ரெண்டாவது ரிசல்ட்டை பொறுத்தவரையில் யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ். யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ் இது செகண்ட் எக்ஸாம்பிள் ஆர் ரிசல்ட் அது போல எடுத்துக்காங்க. யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ். சார் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. the function d from m tends to r power n. ஸோ அப்போ யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ் வரும்போது d அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் எங்கிருந்த எதுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. m tends to r power n. ஸோ அப்போ யூக்ளிடியன் மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்த வரையில் r power nல டிஃபைன் ஆயிருக்கு. ஸோ அதோட இந்த ஃபார்மேட் d of x, y, இந்த d எப்படி இருக்குன்னு பாருங்க. dங்கிற நான் எம்டி செட் d of x, y equal to norm of x minus y இப்படி வரணும். d of x, y equal to norm of x, y. ஸோ இந்த வார்த்தை தெரிஞ்சாவே இதை நீங்கள் நல்லா கிளியராக வச்சுக்கணும். d of x, y equal to norm x minus yன்னு வந்ததுன்னா that matrix is called as an Euclidean metric space அப்படின்னு சொல்லணும். ஸோ discrete, Euclidean, ஜென்ரலாக இருக்கக்கூடிய 4 ரூல். நமக்கு இந்த ரூல்ஸே எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அது எது வந்து நாட் அண்ட் யூக்ளிட் மெட்ரிக், ஆல் ஆஃப் திஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஹோல்ட் ஆகிறத சான்சஸ் இருக்கலாம். தேர்ட் ஒன், அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா யூஷுவல் மெட்ரிக் ஆர் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக். யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் அப்சல்யூட் மெட்ரிக் ஸ்பேஸ். அப்சல்யூட் மெட்ரிக் ஸ்பேஸ். இது தேர்டு பாயிண்டாக வச்சுக்காங்க. யூஷுவல் மெட்ரிக், ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் ஆர் அப்சல்யூட் மெட்ரிக். ஸோ இது நான் எம்டி செட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க. டி ஃப்ரம் நான் எம்டி செட், நான் எம்டி ஃபங்க்ஷன், எ மெட்ரிக் ஸ்பேஸ் எம் இஸ் எ நான் எம்டி எம் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபங்க்ஷன் டி எம் நான் எம்டி செட். அப்போ டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. ஆர் கிராஸ் ஆர்ல ஆரம்பிச்சு ஆர் கிராஸ் ஆர் டென்ஸ் டு ஆர் பிளஸ், ஆர் கிராஸ் ஆர் டென்ஸ் டு ஆர் பிளஸ். ஸோ இந்த ஆர் கிராஸ் ஆர், எம் கிராஸ் எம், இதுக்கெல்லாம் மீனிங் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு எம் கிராஸ் எம்ங்கிற இடத்துல தான் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி கொடுப்பாங்க. ஜென்ரலாக கொடுக்கலாம். அப்போ ரியல் நம்பர் அதாவது வேறு அவங்க செட் பண்ணுறது. அப்போ இதில் ஒரு பாயிண்ட் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா கிராஸ் ஆஃப் எக்ஸ் கார்டீசியன் ப்ளாட் எடுத்து அங்கேருந்து அப்படியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது சம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எப்படி அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ யூஸ்வல் ஆர் ஸ்டாண்டர்ட் ஆர் அப்சல்யூட் மெட்ரிக் அப்படிங்கிறது அதனுடைய ஃபங்க்ஷன் டி எப்படி இருப்பாருங்க. டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வரும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது. 0, 1 வந்துன்னா டிஸ்கிரீட், நாம் வந்தால் யூக்ளிடியன், மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நம்ம யூஸ்வல் மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய இந்த எம் காமா டி அப்படின்னு செட் பண்ணது யூஸ்வல் மெட்ரிக். இங்கேயும் அதே போல் எம் காமா டி அப்படின்னு செட் பண்ணுறது யூக்ளிடியன் மெட்ரிக். இங்கேயும் வரும்போது அதே சேம் எம் காமா டி அப்படின்னு நீங்கள் செட் பண்ணது இந்த ஆர் காமா டின்னு செட் பண்ணுறது உங்களுக்கு டிஸ்கிரீட் மெட்ரிக்காக இருக்கும். ஸோ அப்போ டிஸ்கிரீட், யூக்ளிட், யூஸ்வல் ஆர் ஸ்டாண்டர்ட்
ஒன் மோர் நேம் இருக்கு, அதுக்கு அப்சல்யூட் மெட்ரிக் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காசி ஸ்பேஸ் ஆர் கம்ப்ளீட்னஸ். காசி மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்றது. காசி ஸ்பேஸ் ஆர் கம்ப்ளீட்னஸ். காசி ஸ்பேஸ் ஆர் கம்ப்ளீட்னஸ். இது நம்ம காசி தியரம் ஆல்ரெடி ரியல் பிகினிங்கில் பார்த்துருப்போம். கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா காசி ஓல்ட் ஆகுமா, அதோட ரிவர்ஸ் பார்ட் வருமானு பார்த்துருப்போம். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எவ்ரி காசி சீக்வன்ஸ் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ஸ் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு காசி மெட்ரிக் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன். எவ்ரி காசி சீக்வன்ஸ் இன் எம், இதுவும் முக்கியமானது தான். எவ்ரி காசி சீக்வன்ஸ், எவ்ரி காசி சீக்வன்ஸ் in M, every Cauchy sequence in M is convergence in M. It is called an completeness அப்படின்னு சொல்லலாம், or Cauchy metric space அப்படின்னு சொல்ல போறோம். Every Cauchy sequence in M is convergence in M. So அப்படி இருந்தது அப்படின்னா it is called as an Cauchy space. இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, நம்பர் 5. அடுத்தது எழுதிக்காங்க. 5வது மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர்பிட்ரரி மெட்ரிக் ஸ்பேஸ்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது ரூட் எடுத்து போட்டிருப்பாங்க. பரவாயில்ல, இதோட ஸ்டாப் பண்ணிக்காங்க, அது சம்முக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ டிஸ்கிரீட், யூக்ளிடியன், யூஷுவல் மெட்ரிக், இன்னொன்று வந்து காசி மெட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே போல் உங்களுக்கு யூக்ளிடியன் மெட்ரிக் இதெல்லாம் கூட நமக்கு எக்ஸாமில் கேட்ட சில கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து சில நோட் கொடுக்குறோம், அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. மெட்ரிக் ஸ்பேஸில் அடுத்தது நோட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு நோட். ஸோ ரேஞ்சு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அது ஆல்ரெடி இங்கே எழுதிட்டேன். ஒன்ஸ் மோர் அதை இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரேஞ்ச் ஆஃப் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ரேஞ்சு கேட்கும்போது க்ளோஸ்டு ஜீரோவில் ஆரம்பித்து இன்ஃபினிட்டி முடிய ரேஞ்ச் இருக்கணும். அது நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது ரிசல்ட்டு ஆர் நோட். இஃப் rho and sigma are a metric space, if rho and sigma are the metric space, rho and sigma are the metric space, rho and sigma are the metric space, then இது ரெண்டுத்தோட சம் பார்த்தீங்கன்னா rho plus sigma எடுத்தீங்கன்னா is also the metric அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. is also the metric space. தேர்ட் ரிசல்ட் பார்ப்போம். அப்போ ரோ அண்ட் சிக்மா ஆர் த மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா அதனுடைய அடிஷன் எடுத்தீங்கன்னா சம் பண்ணிங்கன்னா அதுவும் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும். தேர்ட் ரிசல்ட், இஃப் ரோ இஸ் த மெட்ரிக் ஸ்பேஸ், இஃப் எம்எஸ் அப்படின்னு போட்டுடலாம். இஃப் ரோ இஸ் த மெட்ரிக் ஸ்பேஸ், தென் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 2 ரோ அப்படி எடுத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ ஏ மெட்ரிக் ஸ்பேஸ், இஸ் ஆல்சோ ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ரோ மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா 2 ரோ அப்படின்னு எடுக்கும்போது அது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கும். அடுத்தது நம்பர் 4, if D is a metric space, if D is a metric space, then ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்க. then D square is not a metric space, then D square is not a metric space. இந்த ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெட்ரிக் ஸ்பேஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட்டுங்க. ஸோ கீழே லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது, இஃப் டி இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் தென் டி ஸ்கொயர் இஸ் நாட் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் மெட்ரிக் ஸ்பேஸோட பேசிக்கான டெஃபினேஷன். அதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரீட்டு, யூக்ளிடியன், யூஸ்வல், ஸ்டாண்டர்ட், அப்சல்யூட், காசி, கம்ப்ளீட்னஸ், இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் எல்லாம் வலியுறுத்தல். அடுத்து தியரம்ஸ் இருக்குது இதுலேயே மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு 2 தியரம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ்குள்ளே போயிடலாம். இது காப்பி பண்ணிக்காங்க, ரப் பண்ணிடலாம் போர்டு. ஸோ அடுத்த 2 தியரம் இப்போ கொடுத்தது எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதுக்கு நிறைய நீங்கள் புத்தகம் வச்சுக்கிட்டு மெட்ரிக் நான் மெட்ரிக் எப்படியோ அதுக்கான எக்ஸாமில் தான் கேட்க போகிறாங்க. புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. வேறு புக்கு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு எதெல்லாம் மெட்ரிக்காக இருக்குது, எது நான் மெட்ரிக்காக இருக்குது, எப்படி ஈஸியாக செக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த 4 கண்டிஷனும் உட்காந்து ஒரு கொஸ்டின்லையும் பார்த்து போட்டிருக்க முடியாது.
சில ஐடியா வச்சுக்கிட்டு ஏதாவது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கும்போது என்ன ஆகும், நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்தால் உங்களுக்கு கிரேட்டர் தென் 0 மேக்ஸிமம் அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டீங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த தியரம் எழுதிட்டு அதுக்குமா நம்ம ஒரு 4-5 கொஸ்டினில் செக் பண்ணி பார்ப்போம். முதல் தியரம் மெட்ரிக் ஸ்பேஸில் தியரம் நம்பர் 1. M, rho is a metric space. Theorem M, rho is a metric space. M, rho is a metric space. M, rho அப்படிங்கறத metric space எடுத்துக்கலாம். if ஒரு sequence எடுக்கலாம். if the sequence Sn n is equal to 1 to infinity. if sequence Sn is convergent sequence M, rho is a metric space. அதில் ஒரு sequence எடுக்கிறோம். is a convergent sequence of point எங்க கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் எல்ல கன்வர்ஜ் ஆகுது. அப்படி இருந்தது அப்படின்னா தென் த சீக்வன்ஸ் எஸ்என் எப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்க. தென் த சீக்வன்ஸ் எஸ்என். ஸோ எம்கமா ரோங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸாக எடுத்துக்கிட்டு ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த சீக்வன்ஸ் பாருங்க மெட்ரிக் ஸ்பேஸில் கன்வர்ஜென்ட்டை பற்றி பேசுகிறாங்கன்னா காசி சீக்வன்ஸாக தான் இருக்கும். அப்போ எஸ்என் அந்த சீக்வன்ஸ் எஸ்என் இஸ் ஏ காசி சீக்வன்ஸ். Sn is a Cauchy sequence. இதனுடைய கான்வர்ஸ் எடுத்தீங்கன்னா not true. Converse is not true. So sequence Sn அப்படிங்கிறது கன்வர்ஜ் ஆகுதுன்னா அது Cauchy sequence-ஆ இருக்கணும் மெட்ரிக்ல அப்படிங்கிறது ஒரு தியரம். அதான் every Cauchy sequence of RD is convergent-னு அடுத்த தியரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது தான். இதெல்லாமே நமக்கு டிஆர்பிகளில் கேட்ட ரிசல்ட் தான். அடுத்தது பாருங்க every காசி சீக்வன்ஸ் ஒருவேளை அப்படி ரிவர்ஸில் காசி கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னா அது டிஸ்கிரீட்டில் ஆர்டியில் ட்ரூ ஆகும். ஸோ அது நெக்ஸ்ட் தியரம் எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் இன் டிஸ்கிரீட் ஆர்டி. ஸோ அதில் ட்ரூ ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கொடுத்துருப்போம். எவ்ரி காசி சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டி இஸ் கன்வர்ஜென்ட். எவ்ரி காசி சீக்வன்ஸ் ஆஃப் every Cauchy sequence is convergent if it is in discrete. if in RD அப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்காங்க. every Cauchy sequence in RD is convergent. ஸோ இது ரெண்டுத்துல நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டாலும் சரி இதுவும் நமக்கு முக்கியமானது தான். தியரம் நம்பர் 1 M, rho be a metric space. M, rho is a metric space. Sequence Sn is convergent. A point L. Then the sequence is Cauchy. Converse is not true if it is true in RD. இதுக்கான கான்வர்ஸ் ஹோல்ட் ஆகணும்னா அது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஆர்டியில் ஹோல்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் சில ஸ்டேட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட தியரம்ஸ். இனி சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்ரிக் அதாவது ஒரு மெட்ரிக்கா இல்லையா அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மெட்ரிக் ஹோல்ட் ஆகிற சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 1 by 1 எடுங்க. let x is equal to r. ஸோ எக்ஸுங்கிறது ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. and let அந்த ஃபங்க்ஷனோட ரிலேஷன் and let d from r to r tends to அங்கே கொடுத்துருவாங்க. இப்போ எங்கேருந்து ரேஞ்ச் என்ன டொமைன் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. r to r tends to r plus defined by d of x comma y equal to mod x minus y. ஸோ இதை கொடுத்துட்டு then x comma d அப்படின்னு கேட்பாங்க. then x comma d is dash. option A metric space, forms a metric space. Answer B not a metric. Answer C ஏதாவது வேறு ஏதாவது. ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்கா நான் மெட்ரிக்கா அப்படின்னு கேட்குறது பர்டிகுலர் வேறு ஏதாவது இன்னும் 2 ஆப்ஷன் உங்களுக்கு செட் பண்ணலாம். ஸோ இந்த முதல் 2 கேஸ் ஹோல்ட் ஆகுது அது போல் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். டைப்ஸ் ஆஃப் மெட்ரிக் அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்த கொடுத்துருக்குறோம். டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய்
இந்த ஃபார்மேட் பார்த்தாவே தெரிஞ்சு பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு. டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் அப்படிங்கிறது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கு. ஸோ டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் அப்படிங்கிறது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அதனால் இந்த கேஸை பொறுத்த வரல நீங்கள் 4 கண்டிஷனையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஹோல்ட் ஆகிடும். ஸோ அந்த 4 கண்டிஷன் என்னன்னு பாருங்க. டி ஆஃப் எக்ஸ் காமா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரணும் எப்போ, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் எடுக்கும்போது. ரெண்டாவது டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு வரணும் இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். நீங்கள் ஏதாவது ரியல்ல 2 நம்பர் எடுத்து அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. இப்போ 4 4 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 0ன்னு தான் வரும். ரெண்டும் நாட் ஈக்குவல்னு எடுத்தீங்கன்னா ஸோ 4 3 அந்த மாதிரி எடுக்கும்போது இதுக்கான டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 விட 0 விட பெருசாக வரணும். 4 மைனஸ் 3 3 மைனஸ் 4 டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் வராது இல்லையா, அப்போ 1ன்னு காட்டும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த செகண்ட் கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் காமா எக்ஸ். 4லேருந்து 3க்கு உண்டான டிஸ்டன்ஸும் 3லேருந்து 4க்கு உண்டான டிஸ்டன்ஸும் ஒன்றா தான் இருக்க போகுது, அதுவும் ஹோல்ட் ஆகும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் காமா இசட் பிளஸ் டி ஆஃப் இசட் காமா ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஹோல்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3லேருந்து ஒரு 5 வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த 4 டிஸ்டன்ஸ் 3க்கும் 5க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா 2 யூனிட்ஸ் வருது. அதே போல் 3க்கும் 4 எடுத்திங்கன்னா 1 யூனிட், 4க்கும் 5 எடுத்தால் 1 யூனிட். அப்போ 1 + 1 அதே 2 யூனிட் தான் டேலி ஆகும். அப்போ இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இட் இஸ் ஏ மெட்ரிக் அப்படிங்கிறோம். அப்போ அவங்க கொடுத்த கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா தென் எக்ஸ் காமா டி இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஏ கரெக்டாக வரணும். அதை நீங்கள் ஞாபகமே தேவையில்லை. டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தாவே இது நம்ம யூஷுவல் மெட்ரிக் அப்படிங்கிறோம். இது யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸோட பிகினிங்கில் கொடுத்த அந்த டெஃபினேஷனாக இருக்குது. ஸோ அப்போது டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் செம்ம ஒர்க் அவுட் பண்ணாமலே இட் இஸ் அண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இது அடிப்படையில் ரெண்டாவது கொஸ்டின். செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு வாங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2. எக்ஸாம்பிள் நம்பர் 2. லெட் x is equal to r square. x is equal to r square. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்னு எடுத்திருக்காங்க, அப்போ நீங்கள் இது போல தான் எடுத்தாகணும். இதே x is equal to r square அப்படின்னு வரும்போது 2 டைமென்ஷனில் எடுக்கணும். நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுக்கு ஒய்க்குன்னு எடுக்கும்போது நீங்கள் பாயிண்ட்டாக எடுக்கணும். 2,3 அது ஒரு பாயிண்ட், அப்படி 2,3 இது போல் பாயிண்ட்டாக எடுக்கணும். எக்ஸோட வேல்யூவை நீங்கள் பிக் பண்ணும்போது லெட் x is equal to r square and d is defined as d is defined as d equal to 10x cross x tends to r by அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. d of x1 x2 and y1 y2 இப்படி எடுத்திருக்காங்க ஈக்குவல் டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா x1 minus y1 the whole square plus x2 minus y2 the whole square the whole power 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு இது மெட்ரிக்கா நான் மெட்ரிக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். தென் நம்ம அவங்க டிஃபைன் பண்ண எக்ஸு அதுக்குண்டான அந்த ஃபங்க்ஷன் டி, தென் எக்ஸ் காமா டி இஸ் டேஷ் இப்படி கேட்கலாம். தென் எக்ஸ் காமா டி இஸ் டேஷ். ஸோ இதுக்கும் இது போல் நீங்கள் 4 கண்டிஷனை செக் பண்ணிங்களன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிறது பாயிண்ட்டாக எடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் 1,2 சப்போஸ் ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம், பிங்கிற பாயிண்ட் வந்து 3,4 இப்படி எடுக்கலாம். நீங்கள் 2 பாயிண்ட்டுமே ஈக்குவலாக எடுத்தீங்களன்னா உங்களுக்கு 0ன்னு காட்டும். ஸோ ஏவும் 1,2 எடுக்கக்கூடிய பியும் 1,2 அல்லது 0,1 0,1 ஈஸியாக புரியுது. அப்படி எடுத்துக்கிட்டு அந்த 2 பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் 10th படித்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 அல்லது x1 minus y1 the whole square plus x2 minus y2 the whole square போட்டுனா கட்டாயமாக உங்களுக்கு 0 காட்டும். ஈக்குவல் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, நாட் ஈக்குவல் டு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 0வோட பெருசாக காட்டும். இங்கே இருக்கிற இந்த 4 கண்டிஷனையுமே இது ஹோல்டு பண்ணிக்கும். therefore ஃபைனலாக ஆன்சர் கொடுத்துடலாம். x, d இஸ் மெட்ரிக். தென் x, d இஸ் மெட்ரிக் அப்படின்னு சொல்லி இதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்காங்க. ஒவ்வொன்றையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது எதெல்லாம் மெட்ரிக்கு எதெல்லாம் நான் மெட்ரிக் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், மெமரி பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 3வது எக்ஸாம்பிள்.
Third one, let x is equal to r. Let x is equal to r is defined by x is equal to r is defined by let x is equal to r is defined by d of x comma y equal to modulus of x cube minus y cube. D of x comma y is equal to modulus x cube minus y cube for all x comma y is belongs to some capital X. இங்க இருக்கிற capital Xங்கிறதா எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா r க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ d of x comma y equal to x cube minus y cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 4 கண்டிஷனையும் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்தால் என்ன ஆகும்? சப்போஸ் இப்போ 1, 1 அப்படின்னு எடுக்கும்போது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு தான் வரும். சப்போஸ் 1, 2ன்னு கொடுத்தீங்கன்னா 1 கியூப் 1 ஆகிடும், 2 கியூப் 8 ஆகிடும். ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணால் 7 யூனிட் வருது. இது கிரேட்டர் தென் 0. ஸோ இது போல் இதுவும் நமக்கு மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணிக்கும். therefore then what is x comma d அப்படின்னு கேட்டாங்கன்னா then x comma d is. ஸோ இதுக்கான ஆன்சரும் x comma d forms an a metric space. So it is an metric space. It forms a metric space. It is forms a metric space. So இந்த கொஸ்டினையும் நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாவோம். நம்பர் 4. Fourth one, let x is equal to r plus let x is equal to r plus. அப்போ நீங்கள் எக்ஸில் பிக் பண்ணுற ஒவ்வொன்றும் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். அதுவும் பாருங்க ஆர் ஸ்கொயரோ ஆர் பவர் என்னோ வரல, ஜஸ்ட் ஆர் பிளஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கு. let x is equal to r plus defined by let x equal to r plus defined by d of x comma y equal to absolute 1 upon x minus 1 upon y for all x comma y is belongs to r plus then x comma d is dash அப்படின்னு கேட்கலாம். then x comma d is dash அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் எடுக்கிற வேல்யூ எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக எடுக்கணும். சப்போஸ் ரெண்டுத்துக்கும் சேமாக எடுத்தீங்களா பாசிட்டிவ் நம்பராக எடுக்கணும். சேமாக எடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற அதே போட்டு பாருங்கள். 1, 1ன்னு போட்டிங்கன்னா 1/1 1/1 0 கிடைக்கும். நீங்கள் மாற்றி நாட் ஈக்குவல் எடுத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 கிடைக்கும். அதே போல் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது சிமெட்ரிக் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். இதை ஈஸியாக நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை அழகாக செக் பண்ணவும் முடியும். ஸோ எக்ஸ் கமா டி அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தாலும் இட் இஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக். இட் இஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். இப்போ முதல் 4 கொஸ்டின் நீங்கள் எடுக்கும்போது மெட்ரிக் ஸ்பேஸை தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது போல் விஷயமெல்லாம் நீங்கள் தொடர்ந்து 1 by 1 புக்கில் மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ எவ்வளோ எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனையுமே இங்கே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்காங்க. இதை காப்பி பண்ணிக்காங்க. அடுத்து ரப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5வது எக்ஸாம்பிளுக்கு போகலாம். நம்பர் 5. ஆல்ரெடி நம்ம அந்த 4 டைப் ஆஃப் மெட்ரிக் பேசும்போது சொல்லியிருந்தோம். யூசுவல் மெட்ரிக், டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ், யூக்ளிடியன் மெட்ரிக்ஸ், கம்ப்ளீட்னஸ், குவாசி மெட்ரிக். அது சொல்லும் போதே ஒரு ஆர்பிட்ரரி மெட்ரிக் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஏதாவது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ல கொடுத்துருப்பாங்க ஒரு ஆர்பிட்ரரி மெட்ரிக்கை. அது 5வது எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நம்பர் 5. Okay, number 5, fifth one. Number 5, let x comma d be an arbitrary metric. Let x comma d let x comma d be an arbitrary metric space. Let x comma d be an arbitrary metric space defined by arbitrary metric space defined by rho of x comma y equal to square root of d of x comma y for all x comma y is belongs to x. நீங்க எடுக்கிற x. இது அவங்க என்னன்னு கொடுக்கல, அதனால தான் ஆர்பிட்ரரி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. அது ஆரா இருக்கலாம், கியூஆ இருக்கலாம், கியூ பிளஸ் இருக்கலாம், ஆர் பிளஸ் இருக்கலாம். Let x comma d be an arbitrary metric space defined by rho of x comma y is equal to square root of d of x comma y for all x comma y.
அப்படி கொடுக்கும்போது ஸோ இந்த ஃபார்மேட்டில் அவங்க செட் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயமாக நம்ம தென் இந்த x, d forms an matrix is dash அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மெட்ரிக் அப்படின்னு வரும். செக் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்சோ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ஒரு சிலதெல்லாம் வித்தவுட் ப்ரூஃபில் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி நினைவில் வச்சுக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த n ட்ரிபிள் எடுத்து போட்டிருப்பாங்க. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் இது போலெல்லாம் பார்த்துருப்போம். let p is greater than or equal to 1 defined by the function defined by the function r power n cross r power n by எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு xங்கிறத r power n cross r power nல போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷன் dp எப்படி இருக்குன்னா x, y equal to summation of k is equal to 1 to n summation of k is equal to 1 to n modulus xk minus yk இந்த பவரில் p இதனுடைய பவரில் 1 by p அப்படின்னு வரணும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா ஆல்சோ உங்களுக்கு இதை மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபார்ம் பண்ணோம். வேர் இந்த வார்த்தையும் அதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. d infinity is equal to x, y d infinity of x, y equal to maximum of mod of xk minus yk 1 is less than or equal to k is less than or equal to n அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறபோது நீங்கள் எடுக்கிற இந்த d of x, y இதுதான் சொல்லியாச்சு r power n இங்கே நீங்கள் 2Dயாக இருக்கலாம் 3Dயாக இருக்கலாம், நீங்கள் எதை எடுத்து போட்டாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2Dயில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. n டியூபிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே p டைம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. p டியூபிளுக்கு இன்ஃபினிட்டி வரும்போது மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணிக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா இட்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக். இட்ஸ் forms a metric space. It forms a metric space. ஸோ ஒரு சிலதெல்லாம் நீங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஸோ அந்த அப்சல்யூட் மெட்ரிக், ஆர்பிட்ரரி மெட்ரிக் அப்படிங்கிறது ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக்காக இருக்குது. அது ஈஸியாக என்ன வச்சுக்கலாம். ரோ ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ், ஒய்ன்னு போட்டு வந்துடலாம். பட் ஆனால் இதை நீங்கள் அந்த ஃபார்மேட்டை பார்த்துட்டே இருக்கணும். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்துருப்போம், மீன் கவுஸ் இன்இக்வாலிட்டி பார்த்துருப்போம். அந்த ஏரியாவில் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது போல் ஒரு சில மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணக்கூடியதெல்லாம் ஃபேமஸாக இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நெக்ஸ்ட் நோட் பண்ணிகிட்டே வரேன். எழுதிக்காங்க. அடுத்தது பாருங்கள். லெட் எக்ஸ், டி let x, d be a arbitrary metric space, arbitrary metric space defined by rho of x, y equal to minimum of 1, d of x, y for all x, y is belongs to x, and rho of x, y equal to d of x, y divided by 1 plus d of x, y for all x, y is belongs to x. So இப்போ rho of x, y ஓட வேல்யூ d of x, y upon 1 plus d of x, y ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதில் பாருங்கள், rho x, y ஓட வேல்யூ இங்கிருந்து எடுத்துக்கணும். இதிலிருந்து ரோ வேல்யூ வேணும்னா இந்த ரெண்டுத்துக்கான மினிமம் வேல்யூவை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுவும் அதே போல் இந்த காம்பினேஷன் கொடுக்குற இதுவும் ரெண்டுமே எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக். ஸோ இதுவும் இந்த எக்ஸ், டி ஃபார்ம்ஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ். எக்ஸ், டி ஃபார்ம்ஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்காங்க. எக்ஸ், டி ஃபார்ம்ஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ரோ ஆஃப் எக்ஸ், ஒயோட வேல்யூ இதை கொடுத்துட்டு உங்களுக்கு ரோ ஆஃப் எக்ஸ், ஒய் மினிமம் ஆஃப் 1, டி ஆஃப் எக்ஸ், ஒய்ன்னு வரணும். இது உங்களுக்கு மெட்ரிக் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 8க்கு வருவோம். 8வது ரிசல்ட்டு. நம்பர் 8. let x is equal to r plus let x is equal to r plus let x is equal to r plus defined by let x is equal to r plus defined by d of x, y equal to mod of root x minus root y. இது கொடுத்திருந்தாலும்
மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ எட்டாவது ரிசல்ட் பார்த்துக்காங்க. டி ஆஃப் எக்ஸாம்பிள் ஆர் பிளஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துட்டு இப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்கன்னா எக்ஸ் கமா டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். எக்ஸ் கமா டி ஃபார்ம்ஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ். அடுத்தது நம்பர் 9, ninth one, x is equal to, let x is equal to r plus, let x is equal to r plus defined by, let x is equal to r plus defined by d of x comma y, d of x comma y is equal to modulus ln of x minus lm of y. It is also forms and metrics. இந்த n டியூபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் உங்களுக்கு மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்பர் 10. ஸோ ஒரு 10 விஷயங்களை மெட்ரிக் காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து நான் மெட்ரிக் ஒரு சிலவற்றை பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் முதல்ல 5 வரைக்கும் ஈஸியாக நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ கொடுத்து கண்டுபிடிச்சிடலாம். மற்றதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி லோட் பண்ணிக்காங்க. ப்ரூஃப் லென்த்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் ரிசல்ட் அப்படின்னு நினச்சி தூக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர், let x is equal to r defined by, let x is equal to r defined by d of x comma y, d of x comma y is equal to modulus tan inverse of x minus tan inverse of y, modulus tan inverse of x minus tan inverse of y for all x comma y is belongs to capital X is equal to r. Then x comma d forms a metric space, is a metric space, is a metric space. ஸோ இந்த 10 எக்ஸாம்பிள் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மெட்ரிக் ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்களை கொடுத்துருக்குறோம். இது போக நமக்கு நான் முன்னாடியே சொன்னது போல இந்த விஷயமும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு டிஸ்கிரீட் மெட்ரிக்கில் உங்களுக்கு செகண்ட் பார்ட் அந்த 1 வந்தால் டிஸ்கிரீட்னு கொடுத்துருந்தோம். ஸோ இப்படி வந்தால் விட்டுறக்கூடாது. லெட் எக்ஸ் இஸ் 11 to 1, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பி a non-empty set, be a non-empty set. Let x is equal to y, x is equal to r be a non-empty set defined by, non-empty set defined by, that is d of x comma y equal to 0 if x is equal to y. நம்ம 1 கொடுத்திருந்தோம். எப்போ if x is not equal to y இருக்கும்போது then x comma d forms a metric space, forms a metric space, forms a metric space அப்படின்னு கொடுத்திருந்தோம். இப்போ இது டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ். சார் இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறாங்கன்னா 5ன்னு கொடுத்துருந்தா இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்ரிக் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுட்டு போயிடுங்க. ஸோ இங்கே 1ன்னு வந்திருந்தா டிஸ்கிரீட், அதர் தேன் 1 அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது இதுவும் மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணிக்கும் அப்படிங்கிறதையும் 11th பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்காங்க. 12th one இன்னமும் 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். 12th one, number 12, let d1 and d2, number 12, let d1 and d2 be a metric space on X. Point number 12, let d1 and d2 be a metric space on X. Let d1 and d2 be a metric space on X is a non-empty set, is a non-empty set, then is a non-empty set, then is a non-empty set, then d of x comma y, d of x comma y is equal to alpha d1 plus beta d2 இது கொடுத்துருப்பாங்க. சார் இங்கே எடுத்துக்கூடிய ஆல்பாவும் பீட்டாவும் இஸ் கிரேட்டர் தென் 0 விட பெருசாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்ஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியது உங்களுக்கு எதை ஃபார்ம் பண்ணிக்குன்னா மெட்ரிக் ஸ்பேஸாக ஃபார்ம் பண்ணிக்கும் எக்ஸில். தென் x comma d is a metric space, then x comma d is a metric space. இது 12th ரிசல்ட்டில் வச்சுருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு ரிசல்ட்டு ஃபங்க்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பார்த்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டோம். அதே போல் மோனோட்டான் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் அண்ட் எஃப் பி அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி ஐதர் increasing or either strictly increasing, either
strictly increasing or either strictly increasing or strictly decreasing, either strictly increasing or strictly decreasing on x, then d of x comma y, the d of x comma y equal to mod of f of x minus f of y இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் தட் இஸ் ஆர் கமா டி, தட் இஸ் எக்ஸ் கமா டி இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ், இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இவ்வளோ ஒரு 13 விஷயங்கள் வந்து உங்களுக்கு மெட்ரிக்கில் இருக்குது. ஸோ இனி பார்க்கக்கூடியது நான் மெட்ரிக். பார்த்தோம்னா டோட்டலாக மெட்ரிக் விஷயம் முடிஞ்சது. ஸோ அந்த மெட்ரிக்லேருந்து நெக்ஸ்ட் எதெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட்டு, கனெக்டடு, அண்ட் தென் அக்குமுலேஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது, லிமிட் பாயிண்ட்டை செக் பண்ணி பார்க்குறது, இது கடைசி வரைக்கும் இனிமேல் மெட்ரிக்கை சுற்றி தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. டென்ஸா நோவேர் டென்ஸா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி செக் பண்ணுறது, காம்பேக்டு, கம்ப்ளீட்டு, பவுண்டடு, டோட்டலி பவுண்டட், டாமீட்டர் கால்குலேட் பண்ணுற விஷயங்களா இருந்தாலும் சரி, செட்டு, செப்பரபிள் செட்டு, இந்த எல்லா விஷயமும் மெட்ரிக்கை டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது தான். நெக்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்காங்க எக்ஸாம்பிள் ஆஃப் நான் மெட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் நான் மெட்ரிக். ஒரு நான் மெட்ரிக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் ரிவர்ஸ் பார்ட்டில் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து செக் பண்ணிக்காங்க. நம்பர் 1 ஒரு 13 விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம மெட்ரிக் பார்த்துட்டோம். இப்போ நான் மெட்ரிக்கான எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். let d from x tends to r defined by d of x comma y, d of x comma y is equal to modulus x square minus y square அப்படின்னு கொடுக்குறாங்க. let d is equal to x cross x tends to r defined by d of x comma y கொடுத்துட்டு then இப்படி கேள்வி கேட்கலாம், x comma d is dash மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? நமக்கு தெரியும், டெஃபினேஷன் கிளியராக பார்த்து வச்சுக்காங்க. d of x comma x எடுத்தீங்கன்னா 0, d of x comma y greater than 0. எப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும்போது, எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா d of x comma y is equal to d of y comma x. Fourth one, d of x comma y is less than or equal to d of x comma z plus d of z comma y. ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து செக் பண்ணலாம். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறோம். இப்போ assume that நீங்கள் ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக எடுத்தால் என்ன ஆகும், நாட் ஈக்குவல்ட்டா என்ன எடுத்தாங்கிறது இப்போ தான் மேலே டெஃபினேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு 1ன்னும் ஒய்க்கு -1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக கன்வீனியண்ட்டாக எடுக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் ஷூட் ஆகிடும், அப்புறம் மெட்ரிக்காக ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்லக்கூடாது. ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் எப்பவுமே சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்கள், 0 +1 -1 இந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஒரு நெகட்டிவ் நம்பர், ஒரு 0, அப்புறம் இதை கொடுக்கும்போது என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்ஜிப்ராவில் எடுத்துக்கிட்டாலும் கூட சரி, குரூப் செக் பண்ணுறதாலும் சரி, அங்கே கூட ஒவ்வொரு கண்டிஷன் செக் பண்ணும்போதும் 0க்கு என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு என்ன ஆகும், ஒரு நெகட்டிவ்க்கு என்ன ஆகும், இதை தாண்டி இன்ஃபினிட்டி போகும்போது ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இப்படி அதை யோசிக்கணும். ஸோ இப்போ ரெண்டுமே நீங்கள் நாட் ஈக்குவல் டுன்னு எடுத்தீங்களன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 0 விட பெருசாக வரும். அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஸ் ஹோல்ட் ஆகி நெக்ஸ்ட் கேஸ் போகுது அப்படின்னு அர்த்தம். நான் செக் பண்ணி பார்க்குறேன், ரெண்டும் நாட் ஈக்குவல்டாக எடுத்து டிஸ்டன்ஸ் போட்டு பார்ப்போம். அப்போ d of x comma y equal to mod x square minus mod y squareன்னு வருதுங்க. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 1, ஒய்யை ஸ்கொயர் பண்ணாலும் 1. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 0. ஸோ நம்ம கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டாக எடுக்கும்போது d of x comma y is greater than 0ன்னு வந்திருக்கணும். பட் இங்கே கேஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் ஃபெயில் ஆகிறதுனால நாட் ஈக்குவல்னு எடுத்தோம், டிஸ்டன்ஸ் வந்து ஆனால் என்ன வருது பாருங்க, நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும். தேர்ஃபோர் எக்ஸ் கமா டி இஸ் நாட் ஏ மெட்ரிக், எக்ஸ் கமா டி இஸ் நாட் ஏ மெட்ரிக் அப்படிங்கிறத கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ இது முதல் ப்ராப்ளம், ஒரு நான் மெட்ரிக் உண்டான எக்ஸாம்பிளுக்கு. நம்பர் 2 ரெண்டாவது ப்ராப்ளம் எடுப்போம். ரெண்டாவது ப்ராப்ளம். ஸோ இப்படி தான் நீங்கள் நான் மெட்ரிக்கை செக் பண்ணி பார்க்கணும். நம்பர் 2, லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். அடுத்த கேஸை செக் பண்ணி பாருங்கள். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் அண்ட் லெட்
let x is equal to r and let d from x cross x tends to r defined by d of x comma y equal to e power x minus y, then x comma d is dash, then x comma d is dash இப்படி கேட்கலாம். ஸோ அப்போ இந்த கேள்வியும் செக் பண்ணி பாருங்க, ஹோல்ட் ஆகுதா இல்லை நாட் ட்ரூ ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இங்கே தான் நமக்கு ஆல்ரெடி டெஃபினேஷன் வச்சுட்டோம், இங்கிருந்து இங்கே வரை இருக்கிற அனைத்துமே நமக்கு டெஃபினேஷன் தான். ஸோ இந்த கேஸ்லையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுக்க போகிறோம், எதில் கொடுக்கணும்னு பாருங்க, ஈக்குவல் டு ஆரில் கொடுத்தாக்கணும். நீங்கள் எடுக்கிறது தான் இதுக்கான ஆன்சர், எப்படி வேணாலும் எடுத்துக்காங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஆன்சர் கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்தீங்கன்னா, எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்னு எடுத்தீங்கன்னா, பை த டெஃபினேஷன் படி டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு காட்டும். இது டெஃபினேஷன் படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மெட்ரிக் ஸ்பேஸுக்கு. இதே கேஸை எடுத்துக்கிறேன். பை த டெஃபினேஷன் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எப்போ ரெண்டும் ஈக்குவலாக எடுக்கும்போது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற மெட்ரிக்கோட அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பேஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா பவரை ஆட் பண்ணுறோம். அப்போ இதை மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு வருதுங்க. இ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் ஒய்ன்னு வரும், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா. அப்படி இல்லைனாலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறதா நமக்கு கான்செப்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் தூக்கி உள்ளே போட்டு பாருங்க, இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஜீரோ ஒன்றுன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்தால் கட்டாயமாக ஒன்று வரக்கூடாது, என்ன வரணும், ஜீரோன்னு வரணும். இதெல்லாம் டெஃபினேஷன் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துலையும் இந்த கேஸ் வந்து ஃபெயில்டு. ஸோ கேஸ் ஃபெயில் ஆகிறதுனால அகெயின் therefore x comma d is not a metric. x comma d is not a metric space. ஏன் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக எடுக்கும்போது ஆன்சர் ஒன்றுன்னு வந்துருச்சு. டெஃபினேஷன் படி ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திங்கன்னா ஜீரோன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பார்ட்டில் செக் பண்ணிட்டோம்னா ஆன்சரை பிடிச்சிடலாம். மூணாவது கொஸ்டின் இப்போ நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு கொஸ்டின் அதே போல் இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க எக்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் வழக்கமாக ஆரில் பண்ணுறாங்களா, ஆர் ப்ளஸில் பண்ணுறாங்களா. சப்போஸ் இங்கே ஆர் ப்ளஸ்ன்னு வச்சு பண்ணியிருக்கும் போது நீங்கள் நெகட்டிவில் ஆன்சர் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள் ஆறுன்னு கொடுத்துட்டாங்க காமனாக, நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் எது வேணாலும் ரியல் நம்பரில் எடுத்துக்கலாம். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர் அல்லது ரேஷ்னல், இர்ரேஷ்னல், உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் and let the function d and let d x cross x tends to r, x cross x tends to r defined by x cross x tends to r is defined by d of x comma y equal to mod of x minus 3y அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம தென் x comma d what அப்படின்னு கண்டுபிடிக்கணும். that x comma d is dash, எக்ஸுக்கும் டிக்கும் மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணுதா ஆர் நான் மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணுதான்னு கண்டுபிடிச்சாக்கணும். ஸோ இப்போவும் பாருங்கள், நீங்கள் எக்ஸும் ஒய்யும் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபார் ஆல் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரில் எது வேணாலும் இருக்கலாம், நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷ்னல், இர்ரேஷ்னல், இந்த காம்பினேஷனில் எது வேணாலும் உள்ளே வரலாம். எக்ஸப்ட் காம்ப்ளெக்ஸில் எடுக்கக்கூடாது, ஏன்னா ஆறு வரைக்கும் தான் அங்கே டிஃபைன் ஆகிருக்கு. செக் பண்ணி பார்ப்போம். பை த டெஃபினேஷன் படி இப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்தீங்கன்னா ஜீரோ காட்டணும், நாட் ஈக்குவல்ட்டாக எடுத்தீங்கன்னா ஒன்றை விட பெருசாக வரணும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எடுக்கலாம் ஏதோ ஒரு நம்பர். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/3 எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுத்தோம்னா ரெண்டும் என்ன மாதிரி எடுத்திருக்கேன், ஒன்று எக்ஸுக்கு 1 கொடுத்துருக்கேன், ஒய்க்கு 1/3 கொடுத்துருக்கேன், நாட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கும்போது நமக்கு மெட்ரிக்கான டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுக்கணும். நீங்கள் நான் சார் எக்ஸுக்கு 1 எடுக்கிறேன், ஒய்க்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பர் 3 எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அல்லது எக்ஸுக்கு ஒய்க்கு வந்து நான் 2 எடுக்கிறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா போட்டு பாருங்கள் ஆன்சர் என்ன வருதுன்ட்டு. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மாட் ஆஃப் எக்ஸுக்கு 1 மைனஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு 2, 6ன்னு வருது. 3 2 சார் 6, அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 5 வருது. ஸோ எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல்ட்டாக எடுத்தோம், நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0வோட பெருசாக வருது. கேஸ் ஹோல்டு அப்படின்னு போயிட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எல்லா ஆஸ்பெக்ட்லுமே பார்க்கணும். இந்த மாதிரி மல்டிபிளில் வரும்போது இந்த காம்பினேஷன் எடுத்து பாருங்களேன், இதுக்கு ட்ரூ ஆகுது. பட் இந்த காம்பினேஷன் வரும்போது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 1 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 1/3, 3 3 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 0ன்னு காட்டு. எடுத்தது நாட் ஈக்குவல் டு, கிடைச்சது 0. ஆனால் இங்கே எடுத்தது நாட் ஈக்குவல் டு, கிடைச்சது பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர் தென் 0. இங்கே நாட், இங்கே ஹோல்ட் ஆகுது, இங்கே நாட் ஹோல்ட் ஆகுது.
அப்போ நீங்கள் எல்லா கேஸுக்குமே ஒத்து வரணும், அப்போ தான் இது கரெக்டாக போட முடியும். ஸோ இட் இஸ் நாட் என் மெட்ரிக் ஸ்பேஸ். தேர்ஃபோர் எக்ஸ் கமா டி இஸ் நாட் எ மெட்ரிக் ஸ்பேஸ். எக்ஸ் கமா டி இஸ் நாட் எ மெட்ரிக் ஸ்பேஸ். இதுவும் கேஸை நமக்கு ஹோல்டு பண்ணலை மூன்றாவது எக்ஸாம்பிளை பொறுத்த வரையில். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் பார்ட்டில் செக் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு 10 கொஸ்டின் 13 கொஸ்டின் உங்களுக்கு எழுதி போட்டுருந்தோம் இல்லைங்களா, அங்கேயும் நீங்கள் ரிவர்ஸில் செக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். அப்படி முடியல அப்படின்னா அதை மேக்ஸிமம் இந்த ஒரு டெஃபினேஷனை பிடிச்சாவே போதும், எல்லா கேஸுமே நம்ம செக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடலாம். நம்பர் 4th ஒன் அல்லது இருக்கிற கொஸ்டின் ஆகுது. அல்டிமேட்டாக நம்ம அங்கே ஒரு 13 கொஸ்டின், இங்கே ஒரு 10 கொஸ்டின், 20 25 கொஸ்டின் பார்த்துக்கிட்டால் கூட இதை தாண்டி வரும்போது நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட் நம்ம வைக்கிற போதோ அல்லது நீங்கள் சோர்ஸ் புக் வச்சு ரெஃபர் பண்ணும்போதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்ணில் பட்டுரும். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். 4th எக்ஸாம்பிள், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் and let d எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர். இந்த பார்த்துட்டே இருக்கணும், ஆர் பிளஸ் ஆர் மைனஸ்ல டிஃபைன் பண்றாங்க. டென்ஸ் டு ஆர் டிஃபைன்ட் பை த ஃபங்க்ஷன் defined by d of x comma y equal to mod x minus y is a metric. அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் d of x comma y அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நம்ம அது ஸ்டார்டிங்லேயே வச்சு பார்க்கும்போது மெமரி பண்ணிட்டோம். ஏன் d of x comma y இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நமக்கு வந்துருச்சுங்க. d of x comma y அப்படிங்கிறது தான் யூஸ்வல் மெட்ரிக் ஆர் அப்சல்யூட் மெட்ரிக் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் என்ன வைக்கிறாங்கன்னு தான் தெரியல. இதை கொடுத்துட்டு இஸ் அன் மெட்ரிக். அடுத்து என்ன கேஸ் வைக்கிறாங்க பாருங்க, இஸ் அன் மெட்ரிக் அன்லெட் ரோ. புதுசாக இன்னொன்று ரோ அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. ரோ அப்படிங்கிறது அகெயின் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஆர். ரோங்கிற ஃபங்க்ஷனை வருது. அப்போ இட் இஸ் டினோட்டட் பை, இதை டிஃபைன் பண்ணி காட்டணும் அவங்க. ரோங்கிற ஃபங்க்ஷன் it is defined by, rho is defined by rho of x comma y equal to, rho of x comma y is equal to minimum of 0 comma d of x comma y. then என்ன கேட்குறாங்க ஃபைனலாக, தென் எக்ஸ் கமா நம்ம வழக்கமாக எப்படி பார்த்துருப்போம், இங்கே எல்லாமே வரும்போது எக்ஸ் கமா டி, இங்கே வரும்போது எதை கொண்டு வரணும்னா இந்த எக்ஸ் கமா ரோ என்ன அப்படின்னு சொல்லணும். தென் எக்ஸ் கமா ரோ இஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பார்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது மெட்ரிக் அப்படிங்கிறது ட்ரூ ஆயிடுச்சு, நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரோங்கிறது என்ன, தென் ரோ இஸ் டேஷ் அப்படின்னு வச்சுப்போம். ரோ காம்பினேஷனில் வரக்கூடியது மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத அங்கே கொஸ்டினாகவே இருக்குங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டும் ஈக்குவல்ட்டாக எடுத்தீங்கன்னா ரோ 0 ஆகணும், ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டாக எடுத்தீங்கன்னா ரோ பாசிட்டிவ் நம்பராக கிடைக்கணும். ஸோ சொல்யூஷன் போட்டு பார்ப்போம். லெட் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஒரு நம்பரை பிக் பண்ணிக்காங்க. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. நான் எடுத்தது நாட் ஈக்குவல் டு, எனக்கு கிடைக்கிறது பாசிட்டிவாக வரணும். இப்படி எடுத்தோம்னா பை த டெஃபினேஷன் படி டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0 இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல் டு ஒய்னு எடுக்கும்போது பாசிட்டிவ் நம்பர் வரணும். வருதாங்கிறத இங்கே செக் பண்ணி பார்ப்போம். எதில் போய் போட்டு பார்க்கணும்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 ரோ தாங்க நமக்கு தென் கண்டிஷனில் இருக்குது, அதுதான் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இங்கே தான் போய் செக் பண்ண போகிறோம். ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆஃப் 0 ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதில் போயிட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரோ ஆஃப் 1 கமா 2 அப்படிங்கிறத போட்டு பார்க்குறோம். ஸோ மினிமம் ஆஃப் 0 கமா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். அப்போ அது மாட் எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது இங்கே வந்துடணும். ஸோ ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 0 கமா எக்ஸ் மைனஸ் ஒய். 1க்கும் 2க்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் போட்டிங்கன்னா 1 தான், 1 மைனஸ் 2. இதில் மினிமம் எடுத்திங்கன்னா 0. பாருங்களேன், எடுத்தது நாட் ஈக்குவல் டு, கிடைச்சது 0. இங்கேயும் கேஸ் ஃபெயில்டு. ஸோ இங்கேயும் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. திஸ் இம்ப்ளைஸ் ரோ இஸ் நாட் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். ரோ இஸ் நாட் ஏ மெட்ரிக். ஸோ ஒருவேளை மேக்ஸிமம் கொடுத்துருந்தா, இந்த இடத்துல மினிமம் அப்படிங்கிறத கொடுக்காம இதே கொஸ்டினில் மேக்ஸிமம் செட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி போடுறேன் பாருங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம், இந்த இடத்துல மேக்ஸிமம், மினிமம் ரீப்ளேஸ்டு பை மேக்ஸிமம், ஹியர் இட் இஸ் ஆல்சோ ரீப்ளேஸ்டு பை மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் வரும்போது 0,1ல மேக்ஸிமம் 1ன்னு வருது. கேஸ் ட்ரூ, ஃபெயில் ஆகலை, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. அதை பார்த்து வச்சுக்கணும். இப்படி தான் அந்த கொஸ்டினை நீங்கள் அணுகிற விதமாக இருக்கணும். ஒரு மினிமம் கொடுத்துருக்காங்களா மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்களா. ஸோ
ஸோ ஒரு மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஆர்பிட்ரரி மெட்ரிக்கை பிக் பண்ணி அது மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டினை பொறுத்தவரை இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இது போல் அவங்க எத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நீங்கள் ரிவர்ஸ் பார்ட்டில் கான்வர்ஸ் பார்ட்டில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க. கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 4 கண்டிஷனுமே செக் பண்ணணும். d of x comma x is equal to 0 whenever x is equal to y, and d of x comma y is greater than 0 whenever x is not equal to y, and then symmetric d of x comma y equal to d of y comma x. Fourth condition பார்க்கும்போது d of x comma y is less than or equal to d of x comma z plus d of y comma z. அந்த triangle inequality செக் பண்ற மாதிரி வரணும். Next question number 5. Question number 5. இப்போ 2Dல ஒரு கொஸ்டினை போட்டு காட்டுறேன் பாருங்க. Let x is equal to r square. இது வரைக்கும் நம்ம 1 டைமென்ஷனாவே கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்க r ஸ்கொயர்னு வச்சிருக்காங்க. 2 டைமென்ஷன்ல இருக்கு. Let d x cross x tends to r, x cross x tends to r defined by x cross x, x rல இருக்கு, இந்த x rல இருக்கு, பட் இங்க வரக்கூடிய இந்த x வந்து r ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. Let x cross x defined by d of x comma y equal to modulus x1 minus modulus y2, modulus x1 minus modulus y2, where x is equal to x1 comma y1 and y is equal to x2 comma y2, then என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. then x comma d is, then x comma d is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2Dயில் இருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணுற வேல்யூ வந்து 2D வேல்யூவாக இருக்கணும். அது நீங்கள் ஈக்குவலாக எடுக்கிறீங்களா நாட் ஈக்குவல்ட்டாக எடுக்கிறீங்களாங்கிறது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேல்யூஸை எடுக்கிறது 2 டைமென்ஷன் வேல்யூவாக எடுக்கணும். ஸோ நான் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்ஸில் y0 ஆகிடும் இல்லைங்களா. 1,0 இந்த பாயிண்ட்டையும் அதே போல் 0,1 அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாம். x,1 y ஆக்சிஸில் x0 ஆகிடும் 0,1. ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நான் எடுக்கிற 2 பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஒரே ஒன்று போலவே எடுக்கல நான். ஸோ லெட் இந்த எக்ஸுங்கிற வேல்யூ, இந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னா x1 y1. ஸோ 1,0 இதுதான் x1, இதுதான் y1. அடுத்து இந்த y அப்படிங்கிற வேல்யூ 0,1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது x2, இது y2. இது ரெண்டும் x yல எடுத்திருக்கேன். ரெண்டும் எப்படி இருப்பார்? by the according to the definition d of x comma y is greater than 0 if x is not equal to y. x yயும் not equal to எடுத்திருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவாக கிடைக்கணும். ஸோ அங்கே இருக்கிற பாயிண்ட்டை பார்த்துக்காங்க. 1,0 0,1 இதை தூக்கிட்டு போயிட்டு டியில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 0 வந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் ஹோல்டா நாட் ஹோல்டாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிடலாம். பாசிட்டிவ் வந்தனாலும் ஹோல்டா நாட் ஹோல்டான்றதை கட்டாயமாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த இதில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். டிஃப்ரென்ஸில் d of x, y equal to mod x1 minus mod y2 that's equal to. இப்போ நீங்கள் பாருங்கள் x1க்கு மாடுலஸ் வேல்யூ போடணும். வாட் இஸ் x1? 1 மைனஸ் ஆஃப் y2க்கு மாடுலஸ் வேல்யூ போடணும். இதுதான் x1ஓட வேல்யூ, இதுதான் y2ஓட வேல்யூ. இதுக்கும் 1 1 சப்ராக்ட் ஆச்சுன்னா 0. ஸோ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்தால் நம்ம கண்டிஷன் படி கிரேட்டர் தென் 0ன்னு வரணும். கிடைச்சது இது போல் 0ன்னு வந்திருக்கு. Here also case failed, not metric. Case failed ஆகி not metric அப்படிங்கிற கேஸை கொடுத்துருக்கு. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 5ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. ஸோ கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இதுவும் 2Dயில் உண்டான ஒரு கொஸ்டின் தான். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அண்ட் லெட் டி ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் ஆர் டிஃபைன்டு பை
defined by d of x comma y equal to mod x1 plus modulus y2 minus of mod x2 plus modulus y1. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, d of x comma y equal to mod x1 plus mod y2 minus of mod x2 plus mod y1 where x equal to x1 comma y1 and y equal to x2 comma y2, then what about x comma d is dash, x comma d dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. இங்கே நம்ம முன்ன போட்ட மாதிரி அதே ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு தி டெஃபினேஷன், பை த டெஃபினேஷன். ஸோ நீங்கள் டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா d of x comma y is greater than 0 if x is not equal to y இப்படி எடுக்கும்போது. இதே மாதிரி நம்ம ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போம். லெட் இந்த பாயிண்ட் எக்ஸுங்கிற பாயிண்ட்டை எடுக்கலாம். எக்ஸுங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x1 கமா y1ல இருக்கு. ஸோ நம்ம கொடுக்குறது தான் பாயிண்ட், நம்ம கன்வென்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். நான் இந்த பாயிண்ட்டை வந்து 1 கமா 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் அன்லேட் y இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். y அப்படிங்கிறது x2 கமா y2 இருக்கு. இந்த பாயிண்ட்ல 0 கமா 0. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எப்படி இருக்கு, நாட் ஈக்குவல்ல எடுத்திருக்கும். இது வேற, x வேற, y வேற. இது ரெண்டையும் நீங்க பார்த்துக்காங்க. x is not equal to y-ன்னு எடுத்திருக்கோம். எடுத்துட்டு எங்க போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும், அவங்க கொடுத்த கொஸ்டின்ல போட்டு பாருங்க. d of x comma y equal to mod x1. x1ங்கிறது இங்க இருக்கு. இது x1, இது y1, இது x2, இது y2. mod x1ங்கிறது 1 plus mod y2ங்கிறது 0. இது ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சு. மைனஸ் ஆஃப் mod x2ங்கிறது 1, இந்த பார்ட் 0, இந்த பார்ட் முடிஞ்சது. அப்போ இது ரெண்டும் 1, 1 minus 1 we get 0. எடுத்தது not equal to, கிடைச்சது 0. So therefore x comma d is not a metric, is not a metric space. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 6 ஆல்சோ அவுட், ஃபெயில்டாக தான் வந்திருக்குங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7, let x is equal to r and let x is equal to r and let d from x cross x tends to r defined by x cross x tends to r defined by d of x comma y equal to minimum of modulus x minus y comma mod x minus 3y. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் இங்க செக் பண்ற கண்டிஷன் பாருங்க, x comma d forms a dash. So let x is equal to r and let d of x cross x tends to r is defined by d of x comma y is the minimum of mod x minus y comma x minus 3y mod. இது ரெண்டும் சேர்ந்து மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணதா பண்ணலையா, அதான் கேஸ். இதுக்கும் நீங்க 4 கண்டிஷனும் செக் பண்ணலாம். d of x comma x 0 வரணும், எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல்ட்டாக எடுக்கும்போது, d of x comma y பாசிட்டிவ் நம்பராக கிடைக்கணும், ரெண்டும் நாட் ஈக்குவல் டு 0 எடுக்கும்போது, அண்ட் தென் சிமெட்ரிக் அண்ட் தென் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. 4 செக் பண்ணி நீங்கள் டைம் 4க்கு 4 நிமிஷம் எடுத்தால் கூட டைம் பாஸ் ஆகிடும். அதனால் இது போல் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா லெஸ் தென் 1 மினிட்ல அந்த சம்மை நீங்கள் போடலாம். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டுத்துக்குமே நீங்கள் சிங்கிள் டைமென்ஷன் தான் எடுத்துருக்கிறேன். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்கள். ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் நம்ம முன்னாடி சம்லேயே பார்த்துருக்கோம். மாடு எக்ஸ் மைனஸ் 3ஒய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, அப்படிப்பட்ட எக்ஸாம்பிளே கொடுத்து பாருங்க. ஸோ இங்கே நான் லெட் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னும், ஒய் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் ஆர் தான் எடுக்க போகிறேன். 1/3ன்னு ஒரு நம்பரும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு d of x comma y, நான் எடுத்தது நாட் ஈக்குவல் 0 அக்கார்டிங் டு தி டெஃபினேஷன், பை த டெஃபினேஷன் ஆஃப் த மெட்ரிக் d of x comma y is greater than 0 பாசிட்டிவ் வரணும். நான் எடுத்தது if x is not equal to y தான் எடுத்திருக்கேன். வருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. ஸோ d of x comma y equal to minimum of, இந்த ஃபங்க்ஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணும், mod x minus y. அப்போ மினிமம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உள்ள mod x minus yனா modulus of 1 minus 1/3 இதுக்கும், கமா நெக்ஸ்ட் mod x minus 3y, xக்கு 1 minus of 3 into 1/3, இது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுல மினிமம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சு போயிடும்.
that's equal to minimum of 1க்கும் 1/3க்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 1லேருந்து 1/3 தூக்குனீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை 3ல 1 போச்சுன்னா 2/3. ஸோ இங்கே 2/3ன்னு வருது. கமா இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 1 - 1 0ன்னு வருது. 2/3 இஸ் நத்திங் பட் 0.6666 அப்படின்னு போகும். இதில் மினிமம் எடுக்கும்போது 0ன்னு கிடைக்கும். பாருங்க, நம்ம எடுத்தது நாட் ஈக்குவல் டு, கிடைச்சது 0. கேஸ் ஃபெயில்டு. இங்கேயும் கேஸ் ஃபெயில்ட் ஆகுது. தேர்ஃபோர் ரிசல்ட் x, d is non-metric, is a non-metric, not a metric space, not a metric space. இது 7வது கொஸ்டின்ல நமக்கு கிடைச்ச ரிசல்ட். ஸோ இன்னொரு 2 கொஸ்டினுங்க போட்டோம்னா கம்ப்ளீட்டா இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த 8வது கொஸ்டின் போட்டோம்னா கம்ப்ளீட்டா மெட்ரிக் நான் மெட்ரிக் முடிஞ்சது. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். let x is equal to c and let d from x cross x tends to r, defined by d of z1 comma z2 equal to modulus z1 square comma z1 square plus z2 square, then x comma d is dash. So x காம்ப்ளெக்ஸ்ல எடுத்துக்கிட்டு d of x cross x tends to r is defined by d of z1 z2 equal to z1 square plus z2 square கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, x, d அப்படிங்கிறது மெட்ரிக்கை ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது அங்கே கேள்வி. ஸோ இப்பயும் நம்ம அக்கார்டிங் டு தி டெஃபினேஷன் தான் ஆக்ட் பண்ணபடி பார்க்க போகிறோம். பை த டெஃபினேஷன் நீங்கள் ரெண்டும் ஈக்குவலாகவும் எடுக்கலாம், ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டாக எடுக்கலாம். நான் இங்கே நாட் ஈக்குவல்ட்டில் ரிவர்ஸ் பார்ட்டில் கொண்டு போய் சேர்த்து பார்க்குறேன். d of x, y is greater than 0 if x is not equal to y. ஸோ நான் எக்ஸோட வேல்யூவை சம் 1 அப்படின்னும் ஒய்யோட வேல்யூவை ஐன்னு எடுத்துக்கிறேன். இந்த 1ங்கிறது எப்படி எழுதலாம், 1 + 0i it is an complex. y அப்படிங்கிறது 0 + i it is also a complex number. ஸோ இதுவும் காம்ப்ளெக்ஸ் தான், இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். எடுத்துட்டு ரெண்டுமே நம்ம எடுத்தது எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல்ட்டில் எடுத்துருக்கிறோம். கிடைக்கிறது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மெட்ரிக், 0 வந்துச்சுன்னா நான் மெட்ரிக். ஸோ இந்த சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். இதில் இந்த ஸ்டெப்பில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. d of அவங்க கொடுத்தது பாருங்க, d of z1 comma z2 equal to z1 square plus z2 square, that is z1க்கு வேல்யூ என்ன எடுத்து பாருங்க, முதல் நம்பர். ஸோ x is equal to போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல z1 இதை z2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ z1க்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது 1, z2க்கு எடுத்தது i equal to z1 square 1, z2 square plus of I the whole square. So 1 I square value minus 1, we get to 0. எடுத்தது not equal to, that is z1 is not equal to z2. எடுத்தது not equal to, ஆனால் கிடைச்சது d of z1 comma z2 equal to 0ன்னு கிடைச்சிருக்கு. ஃபைனலி நம்ம ரிசல்ட்டை கொடுத்துடலாம். therefore x comma d is non-metric. It is not a metric space. It is not a metric space அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் மெட்ரிக் அண்ட் நான் மெட்ரிக்கில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுவரை நாம் மெட்ரிக் ஸ்பேஸையும் நான் மெட்ரிக் ஸ்பேஸையும் பார்த்துருக்குறோம். இதுக்கு மேலே என்ன வரும் அப்படின்னா நெய்பர்ஹுட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நெய்பர்ஹுட்லேருந்து ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட்டு, லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, அடரன் பாயிண்ட்டு, க்ளோசர் பாயிண்ட்டு, கிளஸ்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, அக்குமுலேஷன் பாயிண்ட்டு, இது எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்து டெஃபினேஷன் வரும். இதில் முக்கியமான பகுதின்னு பார்க்கும்போது கனெக்டட் டிஸ்கனெக்டட் செட்டை கண்டுபிடிச்சி போடணும். ஸோ அதை பொறுத்தவரை நம்ம அடுத்த கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். ஸோ இதுவரை நமக்கு மெட்ரிக்கோட பேசிக், அதுக்குண்டான நான் மெட்ரிக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் இந்த பகுதியில் வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.